Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. Narasimha Devat Paro Nagasi Tasman Narasimha Saranam Prabhadye. கடந்த ஒரு 15 வருஷத்துல தான் பிரபலமானது. இந்த கோவில்ல வந்து பெருமாள்கிட்ட மனசார என்ன வேண்டிண்டாலும் இந்த கோவில்ல விசேஷம் வந்து என்னன்னா நரசிம்மர். பிரதோஷ காலம்ங்கிறது சிவனுக்கு விசேஷம், நரசிம்மருக்கு விசேஷம். அந்த பிரதோஷ காலத்துல ருத்ரம் ஜபிச்சா வந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். இந்த கோவிலை பற்றி இந்த புத்துவத்தாளர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன காரியம் நினைச்ச காரியம் நடத்தி வைக்கிறது சக்கரத்தாழ்வார் தான். சக்கரகதாபாணிம் பத்மாவதி மனோகரம் கௌஸ்துபாலங்கிருதோரஸ்கம் வனமாலா விபூஷிதம். நரசிம்மரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். நரசிம்மரை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம மனப்பூர்வமாக அவர்கிட்ட போகணுன்னு அவர் வந்து நம்மகிட்ட ரொம்ப கருணையோடு நடந்துப்பார். இந்த கோயிலில் என்னால் வராமல் இருக்க முடியாது. ஒரு நாள் என்னைக்கான ஒரு நாள் வர முடியாமல் போயிட்டுனா கூட ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. நரசிம்மன் கிட்ட நாளை என்பதே கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்படியே அப்பொழுதே அந்த க்ஷணமே அவன் தீர்த்து வச்சுருவான் நம்ம கஷ்டங்கள். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் வந்து இங்கே எம்ஜிஆர் நகரில் ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் பிரபலமானதுங்கிறது வந்து கடந்த ஒரு 15 வருஷத்தில் தான் பிரபலமானது. இந்த கோவிலில் வந்து பெருமாள்கிட்ட மனசார என்ன வேண்டின்றாலும் நிறைவேற்றி கொடுத்ததில் பெருமாள் வந்து நிகர் யாருமே கிடையாது. நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்காக வந்து 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்த 90ஆவது நாள் அந்த ப்ராப்ளம் வந்து மாயமாக மறைஞ்சு போச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து கண்டினியூஸாக இந்த கோவிலுக்கு வந்துடுறேன். இந்த கோவிலில் நடக்கிற எல்லா விசேஷத்துலேயும் நான் பங்கெடுத்துக்கிறேன். நான் கேகே நகரில் இருக்கேன். இங்கே ஹயக்ரீவர் சன்னதியில் சுற்றி வர இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக நல்ல மார்க் வாங்கணும், நல்லபடியாக பாடங்கள்லாம் இருக்கணுங்கிறதுக்கு ஹயக்ரீவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை பிப்ரவரி மாதம் நடத்துவா. அர்ச்சனை வெகு ஜோராக நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 குழந்தைகள் வந்து 3 பேட்சாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவா. இங்கே வந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல மார்க் வாங்கி நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இங்கே வந்து இது பண்ணி நல்ல காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கா. அந்த அளவுக்கு வந்து பெருமாள் எது வேண்டின்றாலும் நிறைவேற்றி கொடுப்பான். இந்த கோவிலில் விசேஷம் வந்து என்னென்னா நரசிம்மருக்கு வந்து ஒவ்வொரு பிரதோஷ காலத்துலேயும் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 பிரதோஷ காலம் வரும். அதாவது கிருஷ்ணபட்சத்துக்கும் பிரதோஷம் வரும், சுக்லபட்சத்துக்கும் பிரதோஷம் வரும், திரையோதசி திதிக்கு பிரதோஷம் வரும். கோவிலில் வந்து என்னென்னா திருமஞ்சன காலத்தில் பிரதோஷ காலத்தில் தான் வந்து சிவாலயத்தில் சொல்கிற ருத்ரம் ஜபிக்கிறது. பிரதோஷ காலம்ங்கிறது சிவனுக்கு விசேஷம், நரசிம்மருக்கு விசேஷம். அந்த பிரதோஷ காலத்தில் ருத்ரம் ஜபிச்சா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். இந்த கோவிலை பற்றி இந்த சுற்றுவட்டாளர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000-7000 பேர் வந்து இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசி பரமத வாசல் வருவா. இந்த வருஷத்தில் வந்து 4 உற்சவங்கள் பிரம்மோற்சவங்கள் நடக்கும் இங்கே. அது வந்து இந்த ராபத்து பகல் 10 உற்சவம்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். வந்து இப்போ ராபத்து பகல் 10ல் தினம் பெருமாள் புறப்பாடு இங்கே இது உண்டு. இப்போ அது வந்து ரொம்ப தினம் ராத்திரி 10 மணி ஆகிடும் முடியறதுக்கு, விசேஷம்லாம் முடியறதுக்கு. அதே மாதிரி பிரம்மோற்சவம் வந்து மார்ச் ஏப்ரலில் சித்திரை மாதம் வர்றப்போ நடக்கும். பிரம்மோற்சவம் 10 நாளும் வந்து கல்யாணம் மாதிரி நடக்கும். அது நிறைய பார்ட்டிசிபேஷன், இப்போ நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸு எல்லோரும் வந்து வாலண்டரியாக தான் வந்து வர்றது. இங்கே வந்து திருப்பதிக்கு போகிறவா அப்படிங்கிறது ஒரு உதவிச்சுருப்பா. ஆனால் இந்த கோவில் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவா இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை வந்து இந்த பெருமாள்கிட்ட வேண்டிட்டு நடந்துட்டு அப்படின்னா தனக்கு நினைச்ச காரியம் கைகூடி எடுத்து அப்படின்னா இந்த கோயிலுக்கு வர்றதை தன்னுடைய தின வேலையில் ஒரு இதுவாக வச்சுட்டு தான் எல்லாரும் வருவாள். அதான் நரசிம்மரோட 10 அவதாரம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10, அதாவது நரசிம்மருங்கிறது வந்து ஒரு பேசிக்காக வந்து விலங்கு மூஞ்சி உள்ள ஒரு பெருமாள். பட் அதுலேயே வந்து சாந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர், அந்த மாதிரி இருக்குது. எல்லா நரசிம்மர் மூஞ்சியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல நரசிம்மர் கோவிலுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து இதில் வந்து ஆற்றங்கரை நரசிம்மர் இருக்கார். அவர் வந்து சாந்தமாக இருப்பார். அதே மாதிரி 3 நரசிம்மர் ஒரே கோட்டில் இருக்கிற பரிக்கல், ஒவ்வொருத்தரும் ஒரு உக்ர நரசிம்மர், சாந்த நரசிம்மர், அந்த மாதிரி இருக்கிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நரசிம்மரும் வந்து இங்கே நீங்கள் இந்த சிற்பத்தை நீங்கள் ஒரேடியாக தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷமாக, சக்கரத்தாழ்வாருக்கு
வருஷா வருஷம் வந்து ஒரு ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்தில் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். பெரிய ஹோமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நடக்கும். என்ன காரியம் நினச்ச காரியம் நடத்தி வைக்கிறது சக்கரத்தாழ்வார் தான். தெரிஞ்ச வரைக்கும் அதோட சாராம்சங்கிறது எனக்கு தெரியல. நான் கேட்டு அடுத்ததில் வர்றப்போ நான் வந்து சொல்கிறேன். பட் சக்கரத்தாழ்வார் வந்து எந்த காரியத்தை நீங்கள் வந்து நினச்சி போய் வந்து சக்கரத்தாழ்வார் எடுத்தோம்னா காரியம் இது பண்ணுறது சர்வசக்தி இது பண்ணுறது வந்து சக்கரத்தாழ்வாரோட சிறப்பு. சங்கு சக்கர கதாபாணிம் பத்மாவதி மனோகரம் கௌஸ்துபாலங்கிருதோரஸ்கம் வனமாலா விபூஷிதம் சரணதகடிஹஸ்தாபியாம் பிரசன்னம் வேங்கடம் ஹரிம் சர்வாபீஷ்டபிரதம் தேவம் மகாவிஷ்ணும் தமாஸ்ரயே. வந்து பெருமாளோட தியான ஸ்லோகம். அகலகில்லேன் இடையவன்னு அலர்மேல் மங்கை உரை மார்பாம் நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் எண்ணையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா கடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வாரோட பாசுரம் இது. இந்த திருவாய்மொழியில் வர நம்மாழ்வார் பாசுரம் 6ஆம் பத்தில் கடைசி 2 சாத்துமுறை பாசுரம் இது. அந்த பாசுரத்தை நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைபான தாயார பிரியாத பெருமாள் இருக்காருன்றதுக்கோசரம் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதில் அந்த மாதிரி ரீதியில் நம்ம பெருமாள் சன்னதியில் பெருமாள் தாயாரும் ஒன்றா இருக்கிறது எந்த இடத்துலையுமே சீனிவாசன் எங்கேயுமே தனியாக தான் இருப்பார். தாயாரோடு எங்கேயுமே சேர்ந்து இருக்க மாட்டான். இது நம்ம சன்னதியில் ஒரு விசேஷம். அப்படியே நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வாக்கியத்துக்கு ஏற்றார் போல் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு அந்த திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே வலது பக்கத்தில் தாயாரோட எழுதியிருக்கு. ரொம்ப விசேஷமான சன்னதி. வேறு எங்கேயுமே பெருமாள் தாயார் இந்த மாதிரி ஏகதேசத்தில் ஒரே இடத்துல சீனிவாசனை சேவிக்க முடியாது. இந்த சன்னதி வந்து கேகே நகர் பஸ் டெப்போலேருந்து தாண்டி வந்தால் அஜந்தா பஸ் ஸ்டாப்னு ஒன்று இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்து அது அந்த இடத்துலேருந்து எம்ஜிஆர் நகர்னு அந்த இடம் ஆரம்பம். முதல்ல ஆரம்பிக்கணும் அந்த இடம் எம்ஜிஆர் நகர். அந்த எம்ஜிஆர் நகர் உள்ள அஜந்தா பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பை ஒட்டி அப்படியே உள்ளே வந்தால் முதல்ல முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில்னு ஒன்று இருக்கும். முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அதை ஒட்டியே கடைசியில் வந்தால் ஸ்ரீ பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு அப்படின்னு பெரிய விசேஷமான ஒரு சன்னதி. ரொம்ப பெரிய சன்னதியான விசலட்சணமாக எல்லா பெருமாளும் இந்த இடத்துல பத்மாவதி பிரசன்ன வெங்கடேசனும் பக்கத்துலேயும் அதே போல் லக்ஷ்மி ஹயக்ரீவன், ஸ்ரீ சக்கரத்தாழ் விஜயவல்லி நாயக சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறமா லக்ஷ்மி நிசிம்மன், ஆண்டாள், பக்த வைபவான ஆஞ்சநேயர் சுவாமி, அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியரோட விசேஷமாக இந்த சன்னதியில் எழுதிருக்கான். அதனால் விசேஷமாக இந்த சன்னதியில் எல்லா உற்சவங்களும் ரொம்ப நடந்துட்டுருக்கு. பிரதோஷ காலத்தில் நிருசிம்மனுக்கு திருமஞ்சனம், திருவோண காலத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம், எல்லா வெள்ளிக்கிழமையும் பெருமாள் தாயாருக்கு திருமலையில் எப்படியோ அதே மாதிரி இங்கே கார்த்தால திருமஞ்சனம் ஆயுதான் பெருமாளுக்கு சாத்து முறை இங்கே. அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாம் அதே போல் பெருமாள் எங்கே பச்சைக்கற்பூரம் அங்கே சாத்தின்னு இருக்கா மாதிரி இங்கேயும் பெருமாள் பச்சைக்கற்பூரம் தான் சாத்தின்னு இருப்பார் கார்த்தால். அதுக்கப்புறமா விசேஷமாக இதாகி கோஷ்டி ஆகி தீர்த்த சடாரி ஆகும். எல்லா பிரதி வெள்ளிக்கிழமையும் அப்படி தான் பெருமாளுக்கு மூலவர் பெருமாள். யார் பணம் கட்டினாலும் பணம் கட்டலாம் போய்தான் இருக்கா இல்லைன்றது கிடையாது. எல்லா வெள்ளிக்கிழமையும் கூட சுவாமிக்கு திருமஞ்சனம் உண்டு. அதே போல் ஹயக்ரீவனுக்கு விஜயவல்லி சக்கரராஜ சுவாமிக்கு அதே போல் எல்லா பெருமாளுக்கும் இங்கே விசேஷமாக நடந்துட்டுருக்கு. அதே போல் வெள்ளிக்கிழமைக்கு தாயார் சாயங்காலம் உள் புறப்பாடு மடல் சேவிக்கிறது. திருமங்கி ஆழ்வாரோட அந்த சிறிய திருமடல் அப்படின்னு ஒரு பாசுரம். தாயாருக்கு தாயார் வழியாக தூதுபடுற மாதிரி பெருமாள் தூதுபடுற மாதிரி தாயார் சேவிக்கிற மாதிரி பெருமாளுடைய பெருமைகளை சொல்லிட்டு தாயார் வந்து பெருமாளை வந்து 3 பிரதட்சணம் பண்ணி ஊஞ்சலில் ஏழை பண்ணி அதுக்கப்புறமா சீசுக்தி தாயாரோட சீசுக்தி சுவாமி தேசிகன் பண்ண அந்த இதை சுற்றி கோஷ்டி ஆகும். ரொம்ப விசேஷமாக இந்த சன்னதியில் எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் அனுகிரகம் உண்டு. பெருமாளுக்கு சந்தான பிராப்தி. கிருஷ்ணருக்கு இங்கே ரோகிணிலையும் அஷ்டமிலையும் பெருமாளுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து வெண்ணெய் சாத்துவா. அதே மாதிரி வேண்டி நடக்குது. கருடனுக்கு அதே போல் அர்ச்சனை பண்ணுறது. இதே போல் சிறு கஷ்டங்கள், புத்திர பாக்கியம், கல்யாணம் இது ஆகிறதுக்கு தடையில்லாமல் இருக்குது. அது மாதிரி இப்போ கொஞ்ச காலமாக இப்போ கருடனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அர்ச்சனை விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் விசேஷமாக பாதி பேருக்கு ஒரு 15 பேர் பண்ணினால் 7-8 பேருக்கு அதுக்குள்ளேயும் நிச்சயமாகி அவா ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னான். ஆகையினால அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்குது. பெருமாள் விசேஷமானது. வரப்பிரசாதி சீனிவாசன் எங்கே இருந்தாலும் சீனிவாசன் வரப்பிரசாதி தான். அதனால் எல்லாரும் வந்திருந்து சேவித்து இந்த பெருமாளோட அனுகிரகத்துக்கு பிரார்த்தனை முடியும். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிடம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, எதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ நகசித், தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்யே. நரசிம்மரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். நரசிம்மரை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம மனப்பூர்வமாக அவர்கிட்ட போகணுன்னு அவர் வந்து நம்மகிட்ட ரொம்ப கருணையோடு நடந்துப்பார்.
நாங்கள் இப்போ தான் வந்துட்டுருக்கோம். முதல் தடவை வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சமாதானமாக இருந்தது. அதனால் இப்போ 2வது தடவை வந்துட்டுருக்கோம். இப்போ நான் அவரை பரிபூர்ணமாக நம்பி அவர்கிட்ட வந்தோன்னா அவர் வந்து நம்மளை விடுறதில்ல. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசில் வந்து எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு. அப்புறம் வந்து அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொட்டீனாக நம்முடைய வேலையை நம்ம பார்த்துன்னு போகலாம். எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமிஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமிஹம். இந்த பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ங்கிறது, நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலில் என்னால் வராமே இருக்க முடியாது. ஒரு நாள் ஒரு நாள் வர முடியாமல் போயிட்டுனா கூட ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக போயிடும். கோயிலுக்கு எப்போவும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சதை சரீர உபகாரமாவது இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். கண்டிப்பாக இந்த கோயிலில் வரவா எல்லாருமே அவளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணுவாள். இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, இந்த கோயில் ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலை வரவா அத்தனை பேரும் அவளாக தாங்களே கைங்கரியம் பண்ணுறவா. யாரும் கேட்கவே வேண்டாம். கோயிலை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த கைங்கரியம் பண்ணணுன்றது தோணிடும் நமக்கே. பெருமாள்கிட்ட வந்து நம்ம வேண்டவே வேண்டாம். நம்மளை பார்த்து பெருமாள் நமக்கு என்ன குறை இருக்குன்றது அவரே தெரிஞ்சுட்டு அவரே பண்ணுவார். நீங்கள் போய் குறைய சொல்லணுன்றதே இல்லை. நீங்கள் பெருமாளை வந்து சேவிச்சாலே போதும். அவருக்கு நம்ம குறைய கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. என்றைக்குமே பெருமாள்கிட்ட வந்து நம்ம குறைய சொல்லவே வேண்டாம். அவர் நம்மளை பார்த்த உடனே நம்மளை படைத்தவரே அவர் தான், நம்மளை காப்பவரும் அவர் தான். எல்லாமே அவராக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி நம்மளை கொண்டு செல்லணுன்றதும் தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த பெருமாள் ஏதோ நல்லதுக்கு தான் கொடுத்துருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு வந்துட்டே இருந்தோன்னா அந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்கிறது கூட ஒரு சுலபமாக நமக்கு போயிடும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட கோயில், எந்த கோயிலாக இருந்தாலுமே முதல்ல பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்கணும். அந்த பெருமாள் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நமக்கு. நீங்கள் வந்து இங்கே வேண்டணுன்றதே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பெருமாள் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். இங்கே நரசிம்மர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. இந்த நரசிம்மர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நரசிம்மர்லாம் பிரதிஷ்டை பண்ணான். நாங்கள் வரைச்சி இப்போ ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தது. நான் அந்த காலத்தில் வந்தபோது ஒரு ஸ்ரீனிவாசர், ஆஞ்சநேயர் இவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் நவகிரகம் அவ்வளோதான் சன்னதியே இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் ஒரு இதில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஹயக்ரீவர் சன்னதி வந்தது, சுதர்ஷனால்வர் சன்னதி வந்தது, எல்லா சன்னதியும் வந்துடுது. அவ்வளோ பேர் வந்துட்டே இருக்கவே தான் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோயிலில் மெயினாக உங்களுக்கு என்னென்னா டெய்லி பிரபந்தம் சேவிப்பா. பிரபந்தம் சேவிக்கிற கோயில்லையும் ஓமம் தவறாமல் நடக்கும். ஓமமும் பிரபந்தமும் சேர உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பகல்பத்து ராப்பத்து உற்சவத்தில் முக்காவாசி கோயிலில் பெண்கள் வந்துட்டு சேவிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டா. ஆனால் இந்த கோயில் நாங்களும் சேவிக்கலாம். கோஷ்டியோடு சேர்ந்து கத்தி சொல்ல முடியாது, பட் நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளும் சேவிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் தான் இந்த கோயிலினோட அருமையே தெரியும். ஒரு வாட்டி வந்துட்டு போனீங்கன்னா தானாக நீங்கள் உங்களையும் அறியாமல் இந்த கோயிலுக்கு வரணும்னு உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட இதுவே. ராம் கடந்த 2000 வருஷத்துல 2000 ஆண்டுலேருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். மிகச்சிறப்பாக இந்த கோவிலில் எல்லாமே நல்லா நடக்கிறது. பஜனை மடமாக இருந்தது, இப்போ நல்ல ஒரு கோவிலாக ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. லக்ஷ்மி அயகிரிவர், சுதர்சனன், லக்ஷ்மி நரசிம்மன், ஸ்ரீனிவாசர், பத்மாவதி தாயார், இதெல்லாம் மிகவும் சிறப்பான அம்சங்கள். இந்த கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப லட்சணமாக ரொம்ப எல்லாரும் ஒரு ஈடுபாட்டோட இந்த கோவில் நடத்தி வரதுனால எல்லா உற்சவமும் ரொம்ப 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 சிறப்பாக நடக்குது. பிரதோஷ வழிபாடுங்கிறது நம்மளோட வழிபாட்டு முறையில் மிகச்சிறந்ததாக கருதப்படுறது. ஏன்னா இந்த டயத்தில் எந்த தோஷமும் இல்லாத ஒரு பொழுதாகும். அப்போ நம்ம குறைகளை வந்து பகவான்கிட்ட மனசார நினச்சிட்டா கூட அவன் என்ன பண்ணுவான், அந்த குறையெல்லாம் விலைக்கு நமக்கு வர வேண்டிய கஷ்டங்களை நிர்மலமாக்கிடுவான். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மன் கிட்ட திருமஞ்சன் அந்த பிரதோஷ நேரத்தில் நடக்குது. நரசிம்மன் கிட்ட நாளை என்பதே கிடையாது. எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்படியே அப்பொழுதே அந்த க்ஷணமே அவன் தீர்த்து வச்சுருவார் நம்ம கஷ்டங்களை. இது அனுபவபூர்வமாக என் வாழ்க்கையில் பல விஷயத்தில் நடந்திருக்கு.
அது அனுபவித்தவங்களுக்கு மேலே மேலே இந்த கோவிலுக்கு வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் அவாவும் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் மிகவும் விசேஷம். இந்த வழிபாடு மிகச்சிறந்த முறையில் நடக்கிறது. ரொம்ப திருப்தியோடு நாங்கள் இதை கோவிலை அனுபவிச்சுட்டு இந்த ஸ்ரீனிவாசனையும் பத்மாவதி தாயாரையும் எங்கள் வீட்டு என்னை பிள்ளையாவோ பொண்ணாவோ நினச்சின்னு நாங்கள் வந்துட்டுருக்கோம் இந்த கோவில். லட்சியம் என்றும் உயர்ந்திட வேண்டும், லட்சுமி நரசிம்மர் அருள் புரிந்திட வேண்டும், மக்கள் வாழ்வில் வளம் பெருகிட வேண்டும், மங்களம் எங்கும் பொங்கிட வேண்டும், மங்களம் எங்கும் பொங்கிட வேண்டும். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. நாளும் நம்மை காக்க நாராயணன் நாமம், நன்னறி தர்மம் காக்க நரசிம்ம அவதாரம். நாளும் நம்மை காக்க நாராயணன் நாமம், நன்னறி தர்மம் காக்க நரசிம்ம அவதாரம். நாளும் நம்மை காக்க நாராயணன் நாமம், நன்னறி தர்மம் காக்க நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம். லட்சுமி நரசிம்மர் பொற்பாதம் பணிவோர்க்கு லட்சுமி நரசிம்மர் பொற்பாதம் பணிவோர்க்கு துணை வரும் அவர் கரமே நிலை பெறும் நல்லரோளே. லட்சுமி நரசிம்மர் பொற்பாதம் பணிவோர்க்கு துணை வரும் அவர் கரமே நிலை பெறும் நல்லரோளே. நாளும் நம்மை காக்க நாராயணன் நாமம், நன்னறி தர்மம் காக்க நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், வேண்டிய வரம் அருளும் வைகுந்த வாச. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், வேண்டிய வரம் அருளும் வைகுந்த வாச. பிரகலாதன் உயிர் காத்த நரசிம்ம ரூப, பிரகலாதன் உயிர் காத்த நரசிம்ம ரூப. தசகவதாரம் கொண்ட தர்மத்தின் நாயக, நாளும் நம்மை காக்க நாராயணன் நாமம், நன்னறி தர்மம் காக்க நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம்.
சத்யநாராயண திருநாமம் சத்யநாராயண திருநாமம் நித்தம் ஒரு முறை சொன்னால் போதுமே ஸ்ரீ சத்யநாராயண திருநாமம் நித்தம் ஒரு முறை சொன்னால் போதுமே ஸ்ரீ சத்யநாராயண எம் பெருமான் எட்டு தடந்தோழும் எம் பெருமான் எட்டு தடந்தோழும் நம்பியவர்க்கில்லை இல்ல இன்பம் அருளும் ஸ்ரீ சத்யநாராயண திருநாமம் நித்தம் ஒரு முறை சொன்னால் போதுமே ஸ்ரீ சத்யநாராயண பகவான் திருக்கையின் பஞ்சாயுதம் பக்தருக்கு கிடைத்திருக்கும் அஞ்சாவரம் பகவான் திருக்கையின் பஞ்சாயுதம் பக்தருக்கு கிடைத்திருக்கும் அஞ்சாவரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய எனும சாட்சரம் ஓம் நமோ நாராயணாய எனும சாட்சரம் ஓங்கி நின்று நாளும் உலகை காத்திடும் சத்யநாராயண திருநாமம் நித்தம் ஒரு முறை சொன்னால் போதுமே ஸ்ரீ சத்யநாராயண சந்தியகால சத்யநாராயண பௌர்ணமி பூஜை சந்தியகால சத்யநாராயண பௌர்ணமி பூஜை தம்பதியர்க்கு சந்ததி தந்திடும் பரிகார பூஜை தம்பதியர்க்கு சந்ததி தந்திடும் பரிகார பூஜை எத்தனை காலம் எண்ணி வந்தாலும் எல்லாம் அருளும் தத்துவ பொருளே சத்யநாராயண திருவுருவே தத்துவ பொருளே சத்யநாராயண திருவுருவே தத்துவ பொருளே சத்யநாராயண திருவுருவே. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.